எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எல்போ ஸ்லீவ் வந்து ஹைட்டு வந்து 10 inches ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா 11 inches வச்சாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஆர்ம் டவுன் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். ஆர்ம் டவுன் எப்படின்னா 30 inches ஸ்மால் ப்ளவுஸ், ஹிப்போட அளவு 30 inches சொன்னால அது ஸ்மால் ப்ளவுஸு. அந்த ஸ்மால் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் ஆர்ம் டவுன் 2.5 inch வைக்கலாம். ஆர்ம் டவுன்னா நம்ம அந்த தையல் மார்க் பண்ணுற இடம் தான் ஆர்ம் டவுன். அது 2.5 inch வைக்கலாம். 30 to 36னா 3 inches வைக்கலாம். 36 to 40 அந்த மாதிரினா 3.5 வைக்கலாம். ஓகேவா? ஆர்ம் டவுன் இது. இப்போ இங்கே 2.5 inch வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஸ் இட் இஸ் எப்போ மாதிரி இது எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ என்ன பண்ணுவோன்னா உங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும். ஸ்லீவ் ரவுண்டு வந்து அவங்களோட ஸ்லீவ் ரவுண்டு 9 inches இருக்குது. 9 inchesனால் 4.5 பாதி 4.5 கிட்ட மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு 3 inches ஆட் பண்ணிக்கோங்க. 4.5. இப்போ இது வந்து ஆர்ம் டவுன்லேருந்து 4.5 நீங்கள் மார்க் பண்ணுங்க. 4.5லேருந்து 3 inches 5.5 6.5 7.5 கிட்ட ஃபஸ்ட்டு தையல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 inch வைக்கலாம். என்னென்னா ஒருவேளை நமக்கு ஒட்டிக்கிட்டு ஏதாவது வரும் கொஞ்சம் அப்படின்னா ஒரு 1 inch வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு இதே போதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஸ்ரீஸ் நம்ம எப்போ மாதிரி தான் நார்மலாக பாதி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் எப்படி மார்க் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு பஃப் வேணும்னா 2 inches மினிமம். பஃப் வந்து 2 inches வச்சா உங்களுக்கு வந்து இந்த சைடு ஒரு 3 பஃப்பு அந்த சைடு ஒரு 3 பஃப்பு வரும். அந்த மாதிரி 2 inches அளவுக்கு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் அப்படியே ஒரு இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கட் பண்ணிக்கணும்.